திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து அனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். குருவருளாலும் திருவருளாலும் மணிவாசகப் பெருந்தகை அருளிச் செய்த திருவாசகத்தை நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று கைமாறு கொடுத்தல் 5வது தலைப்பில் அமைந்துள்ள திருச்சதகத்திலிருந்து 5வது தலைப்பில் அமைந்துள்ள கைமாறு கொடுத்தல் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கைமாறு கொடுத்தல். சிவபெருமான் திருப்பெருந்துறையில் குருவாக வந்து தமக்கு சிவபோதம் தந்து பேரின்பம் அளித்த அந்த பேருதவியை நினைந்து அவ்வுதவிக்கு கைமாறாக தமக்கு சீவபோதத்தை கொடுத்தல், அதுதான் கைமாறு கொடுத்தல். இருகையானையை ஒத்திருந்தென்னுள்ள கருவையான் கண்டிலேன் கண்டதெவ்வமே வருக என்று பணித்தனை வானுள்ளோர் கொருவனே கிற்றிலேன் கிற்பனுண்ணவே உண்டுவோர் உண்பொருள் என்றுணர்வார்க்கெல்லாம் பெண்டிரானலி என்றறிவொன்கில்லை தொண்ட நேர்குலவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமே மேலை வானவரும் அறியாததோர் கோலமே என ஆட்கொண்ட கூத்தனை ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே உனை என்று கொள் காண்பதே காணலாம் பரமேகட்கிறந்ததோர் வாழ்நிலா பொருளே இங்கோர் பார்ப்பென பாணனேன் படிற்றாக்கையை விட்டுனை போனுமாறறியேன் புலன் போற்றியேன் போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அலைக்கின்றிலேன் ஏற்று வந்தெதிர் தாமரை தாளுரும் கூற்றமன்னதோர் கொள்கையன் கொள்கையே கொல்லும் கில்லனை அன்பரில் கோய்பணி கல்லும் மண்டு மராமலர் கொன்றையான் நல்லும் கீழுலும் மேலுலும் யாவளும் எல்லும் என்னையும் போல் நின்ற எந்தையே எந்த யாயம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனகத்திலான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாளும் அறிவரும் செல்வனே செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் புழு புல்வரும் வென்றி யார்க்கும் அரும்பொருள் எல்லையில் கழல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே கட்டறுத்தெனை கண்ணார நீரிட்டு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடிரண்டும் அறியேனையே அறிவனே அமுதே அடினாயினேன் அறிவனாக கொண்டோ எனையாண்டது அறிவிலாமை அன்றே கண்டதாண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருளீசனே அறிவில்லாமை அன்றே கண்டதாண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருளீசனே. கைமாறு கொடுத்தல். செய்யப்பெற்ற உதவிக்கு திரும்பவும் உதவி பெற்றார் செய்த உதவியே கைமாறு கொடுத்தலாகும். இருகை யானையை ஒத்து இருந்த என் உள்ள கருவை யான் கண்டிலேன் கண்டது எவ்வமே வருக என்று பணித்தனை வானுலோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே வானுலக தேவர்களுக்கு ஒப்பற்றவனாக விளங்குபவனே அடியேன் இருகை யானையைப் போல
பிறருக்கு உதவாமலும் பிரதி உபகாரம் புரியாமலும் இருந்து என் உள்ளத்துள்ளே தோன்றியிருக்கும் பரம்பொருளை கண்டிலேன். துன்பத்தினையே கண்டுள்ளேன். யான் இங்கனம் இருந்தும் வருக என்று எனக்கு கட்டளையிட்டாய். அவ்வாறு நீ கட்டளையிட்ட பின்னரும் உன்னை அனுபவிக்க வலிமையின்றி உலக இன்பங்களையே அனுபவிக்கும் வலிமையுடையேன் ஆயினேன். உண்டு ஓர் ஒன்பொருள் என்று உணர்வார்க்கெல்லாம் பெண்டீர் நளி என்று அறி ஒன்கிலை. தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய், கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே. அறிவொளியாக விளங்கும் ஒப்பற்ற பரம்பொருள் ஒன்று உண்டு என்று உணர்ந்து உன்னை நாடுவோருக்கு எல்லாம் பெண்ணாக ஆணாக அழியா என்று அறிய இயலாத பொருளாக திகழ்கின்றாய். தொண்டனேனாகிய எனக்கு நீ உள்ளவாறே வந்து காட்சி அருளுகின்றாய். உன் திருவருள் புகழ்ச்சியை கண்டும் உன்னை முழுமையாக காட்சி புலனால் அனுபவிக்க பெற்றிலேன். காட்சியால் கண்டும் காணாமற் போனது என் கண்ணின் மயக்கத்தால் ஏற்பட்ட மாயாஜாலமன்றோ அறியேன். மேலை வானவரும் அறியாததோர் கோலமே எனை ஆட்கொண்ட கூத்தனே. ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே உனை என்றுகொள் காண்பதே. தேவலோகத்தில் உள்ள வானவரும் அறிய இயலாத திருக்கோலமாக விளங்குபவனே, என்னை ஆட்கொண்டருளிய குத்த பெருமானே, மண்ணும் விண்ணும் ஆகிய இரு உலகங்களில் தோன்றி ஒடுங்குவதற்குரிய கால தத்துவமாக விளங்குபவனே, இத்தன்மையனாகிய உன்னை இனிமேல் காணப்பெறுவது என்னாலோ என்று அடிகள் ஓலமிட்டு இந்த பாடலை அருளி செய்திருக்கின்றார். காணலாம் பரமேகட்கு இறந்ததோர் வாழ்நிலா பொருளே இங்கு ஓர் பார்ப்பென பாணனேன் படிற்று ஆக்கையை விட்டு உனை போனுமாறு அறியேன் புலன் போற்றியே. ஞான கண்கொண்டு அன்பர்களால் காணக்கூடும் பரம்பொருளே, ஊனக்கண்களால் அடியார் அல்லாதோரால் காண இயல ஒப்பற்ற பேரொளியாக விளங்கும் பொருளே, பால்பட்டு நிற்கும் வீணனேனாகிய நான் ஐம்புல இன்பங்களின் மேல் விருப்பம் கொண்டு இந்நில உலகில் அடைகாட்கப் பெற்ற முட்டையின் ஓட்டினை விட்டு நீங்கி வெளிச்செல்லும் பறவையின் குஞ்சினைப் போல குற்றங்கள் நிறைந்த இந்த பொய்யுடலை விட்டு மெய்மை பொருளாக விளங்கும் உன்னை அடையும் நெறியை அறிந்திலேனே என்று அடிகள் பெருமான் இந்த பாடலில் அருளுகின்றார். போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன். ஏற்று வந்து எதிர் தாமரை தாளுறும் கூற்றம் அன்னதோர் கொள்கையென் கொள்கையே. இறைவா, உன்னை வணக்கம் செய்தும் நிலத்தில் விழுந்து புரண்டு நின் புகழ் பாடியும் நின் தொண்டில் நிலைத்து நின்று ஆற்றல் மிக்க பேரன்பினால் உன்னை அழைக்கின்ற வல்லமை இல்லாதவனாகினேன். ஆனால் மிருகண்டு முனிவரின் மகனாகிய மார்க்கண்டேயனை நின் சிவலிங்க திருமேனியை தழுவியிருந்த காலத்தும் யமதர்மன் தன் பாசக்கயிற்றால் அப்பாலகன் மீது வீச அது தமது திருமேனியில் பட அப்பாலகனை காத்தல் பொருட்டு கூற்றுவனை தம் காலால் உதைக்க அப்பாலகனுக்கு அருள் பாலித்ததோடு தன்னை எதிர்த்து வந்த யமனும் நின் திருவடிப்பட்டதால் அருள் பெற்று உய்ந்தவாறு அருளியது போல நின் நெறிப்பட்டவனாக அடியேன் இல்லாதிருப்பினும் அந்த யமனின் கொள்கைகளை போன்றவனாக கருதினேனும் என் கொள்கையினை கொண்டு அருள்வாயாக என்று இந்த பாடலிலே யமதர்மனுக்கு மரக்கருணை செய்தவாறு அடியேனுக்கும் என்னையும் ஏற்றுக்கொண்டு அருள் புரிவாயாக என்று அருள்கின்றார். கொல்லும் கில்லனை அன்பரில் குய்ப்பனி கல்லும் வண்டும் அறாமலர் கொன்றையான் நல்லும் கீழுலும் மேலுலும் யாவுலும் எல்லும் என்னையும் போல் நின்ற எந்தையே. 6வது பாடல். தேனும் வண்டும் நீங்காது அன்று அலர்ந்த கொன்றை மலர் மாலை அணிந்தவனும் அனைத்து பொருட்களின் உள்ளும் நடு கீழ் மேல் ஆகிய பக்கங்களிலும்
எள்ளினுள் எண்ணெய் நிறைந்து பரவி இருப்பதைப் போல திகழ்கின்ற எம் தந்தையாகிய இறைவன் தன் மீது அன்பு செலுத்தும் அடியவரைப் போல என்னையும் வலிய அழைத்து அடிமை கொள்ளும் ஆற்றல் உடையவன் ஆவான் என்று 6வது திருப்பாடலில் அருள் செய்கின்றார். 7வது பாடல். எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அக்திலான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனை யாவராலும் சிந்தையாலும் அறிவதற்கு அரிய பேரானந்த செல்வனாகிய இறைவன் எனக்கு தந்தையாகவும் தாயாகவும் தலைவனாகவும் திகழ்கின்றான். ஆனால் அவ்விறைவனோ தனக்கு தந்தையும் தாயும் தலைவனும் மற்றவனாக விளங்குகின்றான். இத்தகைய தன்மையினான் தானே முற்பட்டு என் உள்ளத்தே புகுந்து அருளி செய்தான் என்று 7வது பாடலில் அருள் செய்கின்றார். 8வது பாடல். செல்வம் நல்குறவு இன்றி விண்ணோர் புல் வரம்பின்றி யார்க்கும் மறும்பொருள் எல்லையில் கழல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே. செல்வம் வறுமை என்னும் நிலை வேறுபாடுகள் இல்லாமலும் புல் தேவர் என்னும் பிறப்பு வரையறை இல்லாமலும் எல்லோராலும் அறிவதற்கு இயலாத பரம்பொருளிலானது வரம்பெறுத்து கூற இயலாத திருவடிகளை யான் கண்ணுற்றும் அவற்றை பிரிந்தேனே. கல்வகையைப் போன்ற மனத்தினை பெற்ற யான் அடைந்த துன்பம் இதுவே ஆகும். கட்டறுத்து என்னை ஆண்டு கண்ணார நீரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே. இடப வாகனத்தை உடைய சிவபெருமானே 8 என்று எழுதப்பெறும் ஆ என்னும் சிவத்தையும் 2 என்று எழுதப்பெறும் உ என்னும் சக்தியையும் அறியப்பெறாத என்னுடைய பாசங்களை நீக்கி என்னை அடிமை கொண்டு திருநீறு பூசிய என் அடியாரும் மற்றுள்ள எல்லாரும் கண்ணார காணுமாறு பட்டி மண்டபம் ஏற்றி அறிஞர் அவையில் வாதிட வல்லமை தந்தனையே உன்னை எவ்வாறு புகழ்வேன் என்று இந்த 9வது திருப்பாடலில் அருள் செய்திருக்கின்றார். 10வது பாடல். அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனாக கொண்டோ என ஆண்டது அறிவில்லாமை அன்றே கண்டதாண்டனால் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே. முற்றறிவு உடைய இறைவா, அமிழ்தமாய் விளங்குபவனே, அடியேனை நீ ஆட்கொண்ட நாளில் கடைப்பட்ட நாயேனாகிய என்னை நின் கருத்தினை அறிய வல்லவன் என்று கருதியே என்னை ஆட்கொண்டாய். அப்பொழுது என்னிடத்து நீ கண்டது என் அறியாமையை அல்லவா? இனிமேலாவது நினது கருத்தினை அறிந்து முன்னேறுவேனோ அல்லது பின்னடைவேனோ? ஈசனே, நீயே உள்ளின்று உணர்த்தி அருள் புரிய வேண்டும் என்று இந்த 10வது பாடலில் பெருமானிடம் விண்ணப்பம் வைத்து நிறைவு செய்கின்றார். திருச்சிற்றம்பலம். கைமாறு கொடுத்தலை நாம் பாடலும் அதற்கு பொருளுமாக சிந்தித்தோம். அதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன். நாம் தொடர்ந்து திருவாசகத்தையும் பொருளோடு சிந்திக்க இருக்கின்றோம். அடுத்து நமக்கு மணிவாசகருடைய குருபூசை திருநாள் வர இருக்குது, ஆணி மகம். அதனால் நம்ம திருவாசகத்தை பொருளோடு நம்ம தொடர்ந்து சிந்திப்போம். அடியார் பெருமக்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய ஏகன் டிவி சேனலை நம்ம எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். அப்படியே நம்ம சேனலை நீங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க, அது ரொம்ப முக்கியம். திருச்சிற்றம்பலம்.